இப்போ நீங்கள் கேபிஐ பாலா மாதிரி ஆம்புலன்ஸ் வாங்கி தர போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. மக்கள் மனசில் உங்களுக்கு இது வரைக்கும் நெகட்டிவாக நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ரெவ்யூ எடுக்கிறப்போ இந்த பரிமாற்றம் எப்படி இருக்குது? இதை தான் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா? அப்படின்னு கிடையாதுங்க. எனக்கு நான் எதுவும் பிளான் பண்ணிலாம் இது பண்ண மாட்டேன். எனக்கு அந்தளவுக்குலாம் இது கிடையாது. பண்ணுறதை நான் பண்ணுவேன். எனக்கு காமெடி பண்ணணும். எனக்கு 4 பேர் சிரித்தாங்களா அது போதும். நான் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்து. சரி, இப்படி சொன்னீங்க. இதே மைக்கு அந்த இடத்துல இருக்கிறப்போ என்னை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க, காமெடி படுத்துறீங்க? எனக்குள்ளேயே நல்லா மனசு இருக்குது, கேபிஐ பாலா மாதிரி நான் வரணும், வாங்கித்தரேன்னு சொல்கிறீங்க. அங்கே ஒரு பேச்சு, இப்படி திரும்பினோன்னே இங்கே ஒரு பேச்சு ஆயிடுச்சு. இது நீங்கள் தானே பேசுனீங்க? புரியலங்க. இப்போ அந்த சைடு இருக்கப்போ இந்த மைக்கை அங்கே பேசுகிறப்போ கேபிஐ என்னை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க, எனக்குள்ளே நல்ல மனசு இருக்குது, கேபிஐ பாலா மாதிரி நானும் நிறைய பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த கேள்வி ஏங்க சார் பண்ணீங்க? என்ன நான் மக்களை மகிழ்விக்கணும், காமெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. மாற்றி பேசுகிறீங்க. உங்களுக்கு புரியுதா? மாற்றி இல்லைங்க. இப்போ மக்களை சிரிக்க வைக்கிறது, இப்போ உதவி பண்ணுறது, இப்போ பொது சேவை பண்ணுறதும் சிரிக்க வைக்கிறதும் ஒரே ஆளாக இருந்தால் இப்போ என்ன? நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல உங்களை கிராமத்தில் அசிங்கமாக நீங்கள் சாதனா ஆண்டியோட எல்லாமே போட்டிங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, பாடகனு, நீங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மரு எல்லாமே இருந்தான். அவனுக்கு தீனி போட முடியல. அதனால் நீங்கள் அதை பண்ணீங்க. இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் ஆகிட்டீங்க. உங்களை உட்கார வச்சு 4 பேரை பேட்டி எடுக்க வைக்கிற அளவுக்கு நாங்கள் உங்களை தூக்கின்னு வந்து உட்கார வச்சா மறுபடியும் நான் அதே சாதனா ஆண்டி இடுப்பில் தான் போய் ஏறுவேன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ சொல்லுங்க. இல்லை சொல்லுங்க ஜி. உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தாச்சு, பொசிஷன் கொடுத்தாச்சு. அடுத்து உங்களுக்கு தான் இப்போ பேட்டி எடுக்கிறீங்களே எல்லாரையுமே. 4 பேரை கேள்வி கேட்குற இடத்துல நின்றுட்டீங்களே. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இடம் கிடைக்கல, உங்களுக்கான களம் கிடைக்கல. சார் மேலே உட்காந்து கால் மேலே கால் போட்டு 4 பேரை கேள்வி கேட்கல. நான் காமெடியாக நான் போகிறேன். நான் சினிமா துறைக்கு இறங்க போகிறேன். என் மக்களுக்காக நான் அரசியலுக்கு வரப்போகிறேன். என் மக்களுக்காக செய்ய போகிறேன். ஏதோ ஒரு ஸ்டாண்டை பக்காவை எடுத்திங்கன்னா நாங்கள் கலை அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் காத்து கருப்பு கலை, இதுதான் அவரோட இடம், இதுதான் அவரோட சேர்ன்னு நாங்கள் ஒதுக்கி வச்சுருவோம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, ஸ்டேஜில் பாடியிருந்தீங்க, மெமிக்ரி பண்ணிங்க, அங்கெல்லாம் பண்ணி சாதனா ஆண்டி அதெல்லாம் பண்ணி இன்றைக்கி உட்கார வச்சு சென்னை உங்களை அழகு பார்க்குது. இன்னைக்கு கூல் சுரேஷ்க்கு அத்தப்படியாக உங்களை பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன். ரைட்டா? இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க? மக்களுக்கு காமெடி பண்ண போகிறீங்களா, இல்லை 4 பேரை கேள்வி கேட்குற இடத்துல உட்கார போகிறீங்களா, இல்லை நியூஸ் வாசிக்க போகிறீங்களா, இல்லை படம் நடிக்க போகிறீங்களா? என்ன தான் பண்ண போகிறீங்க? ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அதுதாங்க. வாய்ப்பு கொடுத்தோம் நீங்கள் திருப்பினே அங்கே தான் ஏறுவேன்றீங்களா? சாதனா ஆண்டி மேலே தான் ஏறணுன்றீங்க. பண்ண வீடியோ தானேங்க. நான் பண்ணாததா பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணா எதுக்கு? இவ்வளோ மைக் எதுக்கு இங்கே சுற்றி நிறுத்தி தெரியுங்களா? உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்ட்டு தான். நான் மறுபடியும் அரைச்சமாவை தான் அரைப்பேனா? அது வேணாம். நீங்கள் போயிட்டு இந்த கேள்வியை நைட்டு படுக்கிறப்ப கேளுங்க தனி ரூமில். நம்ம என்னத்துக்கு வந்தோம், எதுக்கு பண்ணோம், என்ன பண்ண போகிறேன்ட்டு. படத்துக்கு ரெவ்யூ கொடுக்குறீங்க, அங்கே போய் குட்டி மியாவா அசியசியமாக கேட்குறீங்க. எங்கள் வீட்டு பசங்கள்லாம் பார்க்குது. காத்து கருப்பு கலைன்னா இப்போ யாருமே பார்க்குறது இல்லை. ஐயா அந்த பையனா மோசமான அடல்ட் ஒன்லி கண்டென்ட் எடுப்பான்பான்ட்டு. இப்போ நீ சினிமாவில் நடிச்சாலும் அதானே பண்ணுவாங்க. சினிமாவிலே 18+ வைக்கிறாங்க. 18+ அப்போ செக்ஸ் படத்தில் நடிக்க போகிறீங்களா? இல்லை, சினிமாவில் டபுள் மீனிங் காமெடி இந்த சந்தான சார் படத்தில் சந்தான சாரும் உன்னோட கண் ரொம்ப கிட்ட இருக்கு. பப்ளு கண்டென்ட்ல நீங்க ஜிம்முக்கு போன அந்த பொண்ணை பார்க்க போறீங்க, இதுக்கு பார்க்க போறீங்க, அதெல்லாம் பேசலாமா? நான் அதுதான் உனக்கு பதிலே தெரியல. கேள்வியும் கேட்க மாட்டேன். 4 பேரை கேள்வி கேட்குறீங்க, ரைட்டு. உனக்கான இடம் வந்துடுச்சுன்னா, உனக்கான கணம் வந்துடுச்சுன்னா, பழைய குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போட்டு புதுசாக உன் மைண்டில் ஏற்றி களத்தை பிடிக்கலாம். அதை விட்டுட்டு நீயே ஜோக்கராக இருக்கணும், நீயே ஹீரோவாக இருக்கணும், நீயே கேள்வி கேட்கணும், எல்லாமே ஒரு இடத்துல பிடிச்சிக்கணும்னா அப்போ பின்னாடி இருக்கவனுக்கு என்ன வழியை விடுற? கேபிஐ பாலா மாதிரி வரணும்னு ஆசைப்படுறீங்க. பாலா பட்ட கஷ்டம் என்னன்னு தெரியுமா? 4 பேருக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தா நீ கேபிஐ பாலா ஆயிடுவியா? இல்லை, அது இல்லை. மக்களுக்கு என்ன செஞ்சு? இல்லை, இப்போ பாலா சார் கஷ்டப்பட்டதை சொல்றீங்களா, இல்லை நான் கஷ்டப்படாத? இல்லை, நீ கஷ்டப்படாமல் வரல. நான் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறேன்னா, நீ உன் கிராமத்துலேருந்து டான்ஸ் ஆடினீங்க, ஸ்டேஜில் போனீங்க, மிமிக்ரி பண்ணீங்க, பாட்டு பாடினீங்க, இதெல்லாம் கஷ்டப்பட்டீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டது. சாதனா ஆண்டி மேலே ஏறினீங்க, அதோ இடுப்பில் ஏறினீங்க. ஸோ அதுமாரி எல்லாமே பண்ணி இது எஸ்கர் இந்த கலை இப்போ காத்து கருப்பு கலைன்னு இப்போ சொல்கிற அளவுக்கு ஒரு பிராண்ட் ஆகி கோட் ஷூட் போட்டு உட்கார வச்சாச்சு. 4 பேர் கேள்வி கேட்குது. திருப்பணியாக சினிமா தேட்டரில் உட்காந்துக்கின்னு நான் காமெடியாக போகிறேன்னா இப்போ சினிமாலே அதே சாதனா ஆண்டி கூட நடிப்பீங்களோ? அதே மாதிரி கண்டென்ட் கொடுப்பீங்களா? உண்மையாகவே சொல்கிறேங்க.
நீங்கள் வந்து இப்படி வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு தெரிஞ்சால் அந்த 4 பேரை நான் கேள்வியே கேட்டிருக்க மாட்டேன், இன்டர்வியூவில் உட்காந்துருக்கவே மாட்டேன். அப்போ நான் 4 பேரை கேள்வி கேட்டது, இவர் ஒரே ஆள் 4 ஏங்க மைக்கு சும்மா கிடையாது, தடி எடுத்தவங்களாம் தன்னல்காரன் ஆக முடியாது. மைக்கு பிடிச்சவங்களாம் பெரிய ஆள் இல்லை, அந்த மைக்குக்கே பிடிச்சவங்க தான் பெரிய ஆள். ஒரு விஷயம், 4 பேரை நீ கேள்வி கேட்குறன்னா அந்த இடம் உனக்கு தகுதியான இடமா இருக்கணும், புரியுதா? அதுக்கு நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு உட்காரணும். விஜே ஆர்ஜே எல்லாம் வேற லெவலு. அதுதான் அந்த பெரியவர் ஒருத்தர் முதல்ல வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்களே லியோ படத்தில், நீ விஜயவான்னு கேட்டார் பார்த்தீங்களா? அதனால அந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தனியாக போங்க. நீங்கள் இதே மாதிரி அசியசியமாக பண்ணிங்கன்னா எங்கள் மக்களும் எங்கள் குழந்தைங்களும் இதை பேச ஆரம்பிக்குது. காற்று கருப்பு கலையா அழகாக பார்க்கணுன்ட்டு தான் இவ்வளோ கேள்வி கேட்குறோம். ஆனால் நீ அடல்ட் ஒன்லி கண்டென்ட் வச்சு இன்னும் ஓட்டிடலான்னு பார்க்குற, இன்னும் சினிமா உள்ள வந்து அதையும் மக்களுக்கு பரப்பணும்னு பார்க்குற. பரப்புறதுக்கு நான் கொரோனா வாங்க பாருங்க, இந்த கரை இல்ல கொரோனாவே பல வடிவம் ஆயிடுச்சு. காத்து கருப்பு கலை வந்து கொரோனாவோட கொடியவன்ற வந்துச்சு உனக்கு. ஆமா, அது பசங்க கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆண்டிங்களா சமூகத்தின் மேல கொஞ்சம் அக்கறை வைங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணும். அதுதான் நான் அது வந்து பண்ணது வந்து அடல்ட் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு. உங்களுக்கு மிமிக்ரி பண்ணுவீங்களாங்க? நீங்க பாட்டு பாடுவீங்களா? தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு உன்னோட திறமையை போடுங்க, உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை ஏற்படுத்துங்க. உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை ஏற்படுத்துங்க. நீங்க கேட்குற கேள்வி நான் உள்வாங்கிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. இந்த 18+ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் இன்னது பண்ணணுங்கிறத நீங்க சொல்லக்கூடாது, நான் என்ன பண்ணணுங்கிறத நீங்க சொல்லாதீங்க. நான் சொல்லல, நீங்க நல்லது பண்ண கேள்வி கேட்கறதால என்ன வேலை? அதுதாங்க நான் என்ன சொல்றேன், நான் வந்து பாட்டு பாடுறேன், மெமிக்ரி பண்றேன், இல்ல வந்து வீட்டில் உட்காந்துருக்கேன், இல்ல ஷூட்டிங்கே போகாத வீட்லயே படுத்திருக்கேன், அது என்னோட விருப்பம். இந்த 18 நாங்க இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டோம் ஜி. நாங்க இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டோம். கேபிஐ பாலா மாதிரி ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ கேபிஐ பாலா மாதிரி நல்ல பேர் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா 4 பேர் அசிங்கப்படுத்தி வாங்கின ஆம்புலன்ஸ்ல நாங்க போனா என்ன ஆகும் அப்படின்னு தான் கேட்பாங்க. யார் அசிங்கப்படுறா, யாரு பார்த்தாக்க யாரு உட்காந்து வச்சு ஒரு பொண்ணு அசியசியமா கேக்குறீங்க, ஒருத்தவங்களையும் அசியசியமா. அந்த கண்டென்ட்ல தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்னு அந்த கண்டென்ட்ல தானே பார்க்குறேன் உங்களை. நான் அப்படி இல்லை அப்படின்றது எப்போ நிரூபிப்பீங்க? தம்பி, நீங்க சினிமாவுக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை வந்து செக்ஸ் கூட நடிக்க தான் கூப்பிடுவாங்க, ஒழிய கேரக்டரா கூட நிர்வாணமாக நடிக்கணும். ஏன்னா அந்த வாய்ஸ் புரியுங்களா, பண்ற அலப்பற ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. சரிங்க, இந்த 2024 நல்ல முடிவு எடுங்க, பெருசா வாங்க, புரியுதுங்களா? அப்படின்னா நல்லவர் அப்படின்ற பேர் எடுங்க, புரியுதுங்களா? வியூவர்ஸுக்காக, சப்ஸ்கிரைபருக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் கேவலமா பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இல்லைங்க, நான் இதுக்கப்புறம் வந்து நல்ல வீடியோவா போடுவேன். நல்ல வீடியோ. அது மட்டும் இல்லாத நான் இப்போ வர MP எலெக்ஷன்ல நிக்கிறதா இருக்கேன்.